கொடுக்கணுமோ, என்ன ஜிபிஎம் வந்து கொடுக்கணுமோ, என்ன ஃப்ளோ தரணுமோ அதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய லோ சைடில் ஏஹெச்ல எந்த அளவு நீங்கள் வந்து ஜிபிஎம் வந்து கொடுக்கணுமோ, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிறதுக்கு எந்த அளவு போகணுமோ அதையும் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் வந்து மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன 2 விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா ஃப்ளோ அண்ட் ஹெட். ஸோ உங்களோட பழைய பம்போடைய ஃப்ளோ அண்ட் ஹெட் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதை இங்கே வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இந்த புதுசாக நீங்கள் செலக்ட் பண்ணுற பம்பில் இந்த சில்லருக்கு தேவையான ஃப்ளோவும் பில்டிங்க்கு தேவையான ஹெட்டும் வந்து மீட் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் மீட் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக எலிமினேஷன் பண்ணோம். கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஸோ நோ கூலிங் இஷ்யூஸ் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. நான் கூட இயர்லியராக வந்து நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கிட்டு பிரைமரி பம்ப் போகிறோம், சம் இஷ்யூ வரும் அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. இட் வாஸ் குட், வெரி வெரி குட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மாற்றணும்னு ஒரு சின்ன டவுட் இருந்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் கன்சிடர் பண்ணி